வணக்கம் பிரதர். வணக்கம், சொல்லுங்கள். அதாவது இப்போ காலையில் 7:45க்கு ஒரு ஷோ வந்து போடுறதா இருந்துச்சு, அது வந்து கேன்சல் ஆகிருக்கு. அது எதனால பிரதர்? அது வந்து சில ஃபினான்ஷியல் இஷ்யூஸால் தெர் வாஸ் அ ப்ராப்ளம், அதனால் கேன்சல் ஆகிடுச்சு. அதாவது இப்போ நம்ம தேட்டரில் மட்டும் தான் கேன்சல் ஆகிருக்கா இல்லை எல்லா இடத்துலையும்? ஆல் ஓவர் டிஎன் ரிலீஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் ரெகுலர் டைமிங்க்கு வந்துடும் படம். ரிவ்யூ ஷோ முன்னாடி போடுறது மட்டும், ஏர்லி மார்னிங் ஷோஸ் மட்டும் கொஞ்சம் தேர் வாஸ் சம் இஷ்யூஸ், அதனால் டிலே ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து காலையில் புக் பண்ணியிருப்பாங்கல்ல 7:45 ஷோக்கு, அவங்களுக்குலாம் வந்துட்டு எப்படி ரீஃபண்ட் பண்ணியாச்சா இல்லை வேறு ஷோ? மோஸ்ட் ஆஃப் தம் ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க. சில பேர் வந்து வேறு ஷோஸ்க்கு மாற்றி டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து 11 o'clock ஒரு ஷோ வந்து ஏற்கனவே போட்டிருப்பாங்களா, அவங்களாம் வந்து இந்த ஷோ பார்ப்பாங்களா? 11:30க்கு புக் பண்ணவங்க 11:30க்கு தான் பார்ப்பாங்க. அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ. ஆமாம், 11:30 தான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ மேபி இப்போ 10:30 ஏதாவது வேறு எங்கேயாவது ஓடலாம். ஸோ நம்ம தேட்டரில் 11:30 ஃபர்ஸ்ட் ஷோ. எல்லாருக்கும் வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ், இது வந்து ஒரு வருஷமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. 2013 வந்த படங்களுக்காக எனக்கு 2014 வந்து என்டர்டெய்னர் ஆஃப் இயர்ன்ற அவார்ட் கொடுத்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணும்பொழுது அண்ட் எல்லாருக்கும் பிடிக்கிற படங்கள் பண்ணும்பொழுது விருதுன்றது ரேராக தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற ஒவ்வொரு விருதுமே ஸ்பெஷல் தான். அந்த வகையில் பிஹைண்ட் வுட்ஸ் மெடல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். வீட்டில் அவார்ட்ஸ்லாம் இருந்தாலும் அந்த மெடல் அவ்வளோ பெரிய மெடல் இருக்குல்ல, அது இன்னும் அது மட்டும் தனியாக தெரியும். அதுவும் அந்த வருஷம் பாரதிராஜா சார் கையால் அவார்டு வாங்கினேன். அது மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. இந்த வருஷம் வந்து பிஹைண்ட் வுட் கோல்டு மெடல்ஸ்க்கான இன்வைட் எனக்கு வந்துருச்சு. இன்னும் கிராண்டாக, இன்னும் சூப்பராக, இன்னும் ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நிறைய புது கேட்டகரிஸ்க்கு அவார்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. விருதுன்றதே எப்போவுமே எல்லாருமே தட்டி கொடுக்குற விஷயம்தான். அது வந்து திரைக்கு முன்னால் தெரிகிற கலைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற கலைஞர்களுக்கும் கிடைக்குதுன்றது எப்போவுமே ஸ்பெஷல். அதை வந்து பிஹைண்ட் வுட்ஸ் செய்கிறாங்க. இன்னும் இதுவரைக்கும் கொடுக்கப்படாத சில கேட்டகரிஸ்க்கெலாம் அவார்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த அவார்டு ஸ்பெஷலாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் இந்த வருஷம் சென்னை ட்ரேட் சென்டரில் இன்னும் பெருசாக இன்னும் நிறைய பேரோட June 11th நடக்கும்போது நான் டெஃபினட்டாக அங்கே இருப்பேன். நீங்களும் வாங்க. இட் வில் பி அ நைஸ் ஈவெண்ட். ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்றத விட இது எல்லோரும் மெமரியில் ரொம்ப நாள் வச்சுக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும். ஸோ நிச்சயமாக எல்லாருமே வாங்க. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு June 11 சென்னை ட்ரேட் சென்டரில். See you there.